சின்ன வயசுல வந்து எங்க வீட்ல கடுங்காப்பி போட்டு குடுப்பாங்க. இப்போ அத வந்து நான் எப்படி பண்றேன், அது கூட சைட் டிஷ் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடுங்காப்பி சிம்பிளா நாங்க போட போறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி, வேற பால் எதுவுமே நாங்க யூஸ் பண்றதே கிடையாது. ஏன்னா நாங்க 2 பேர் இருக்கோம், அதனால 2 கிளாஸ் தண்ணி. அதுக்கப்புறம் கருப்பட்டி, இந்த சைஸில் கருப்பட்டி உள்ள போட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அப்படியே கொதிக்க வச்சுட்டேன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கருப்பட்டி நல்லா கரைஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. இதான் நம்ம பிளாக் காஃபி. நம்ம பால் சேர்க்குறதில்ல, வேறு சீனி எதுவுமே சேர்க்குறதில்ல, காப்பித்தூள் எதுவுமே சேர்க்கலை. நமக்கு கருப்பட்டி காஃபி ரெடி. கருப்பட்டி காப்பி சைடிஷ் வந்து வறுத்தரிசி வச்சு சாப்பிட போகிறேன். கொஞ்சோல அரிசி போட்டாச்சு. இதை லைட்டாக வதக்கிட்டு, இதான் நமக்கு காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான காஃபி வித் சைடிஷ். ரெடி. காஃபி 2 நிமிஷம், வறுத்தரிசிக்கு 2 நிமிஷம். ரெடி பண்ண கருப்பட்டி காஃபி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வறுத்தரிசி. சுடுது சட்டி. அதுக்கப்புறம் வேர்க்கடலை, நம்ம எங்கள் ஊரில் உள்ள வேர்க்கடலை. இதுதான் இன்றைக்கி நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். காஃபியில் வந்து வறுத்தரிசியை போட்டு நல்லா ஊற வச்சாச்சு. 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை குடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இதை குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி நல்லா ஊறி போயிருக்கும். பார்த்தீங்களா, சவச்சி இந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலலாம் இப்படி தான் காலையில் காஃபி வந்து போட்டு வறுத்தரிசி கொடுப்பாங்க. அது கூட நம்ம அவிச்சு வச்ச வேர்க்கடலை, இது 2யும் வச்சு சாப்பிடும்போது ஒரு திருப்தியான பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன வயசில் குடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் என்ன ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க. பாய்.